உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. உங்க சப்போர்ட் யாரு? சட்டமன்றத்தில் திமுக, அதிமுக இருக்குண்ணா. சட்டமன்றத்தில் யாரு விஜய் விஜய். எதனால வந்தா நல்லா செய்வாரு. மாற்றம் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? இதுக்கு முன்னாடி அம்மா இந்த டைம் விஜய். இப்ப விஜய்க்கு போறது. சரி, செலெக்ஷன்ல உங்க சப்போர்ட் யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. உங்க சப்போர்ட் யாரு? எப்பவுமே டிஎம்கே. எதனால? இதனாலனா நம்ம ஊர்ல உள்ளவர் அவரு கலைஞர் பிறந்து வருது, அதனால நம்ம எப்பவுமே அவர் தான் சப்போர்ட் பண்றது. சரி, நீங்க உங்க சப்போர்ட் யாரு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. அந்த டயத்துல சொல்ல முடியாது, அதான் சொல்ல முடியாது. சரி, உங்க சப்போர்ட் யாருக்கு வர 26 எலெக்ஷன்ல? டிஎம்கே, ஏடிஎம்கே, விஜய், டிவிகே இருக்கு, என்டிகே. யார் ஆட்சி பண்ண நல்லா நினைக்கிறேன்? யாரு வந்தாலும் நல்லதா வந்தா நல்லதுதான். யாரு வந்தாலும் அதிமுக வந்தா நல்லதான் நினைக்கிறேன். அதுல பொதுவா அதிமுக வந்து எல்லாரும் ஒரு நேர்மையாகவா இருப்பாங்க. அதுல இதுல வந்து கொஞ்சம் இதாக அராஜாங்க அது மாதிரிதான் இருக்கும் அதுல வந்து. ஆமா ஆமா ஆமா, அதுக்கு ஆதரவா கொடுக்குறாங்க. நாங்க வந்து விஜய்க்கு டிவிகே. எதனால? புதுசா எதிர்பார்க்கறோம். டிஎம்கே. சட்டமன்றத்தில் உங்க ஆதரவு யாரு? நீங்க சொல்லுங்க, நான் கேட்கறேன் சொல்லுங்க. நீங்க ஆதரவு யாரு? டிஎம்கே. எதனால? ஆரம்பத்துல இருந்து குடும்பமே எல்லாம் டிஎம்கே தான். எப்பயுமே டிஎம்கே. விஜய், உங்க ஆதரவு யாரு? நீங்க யார் ஆட்சி பண்ண? திமுக தான் அதாகும். திமுக வந்து நல்ல திட்டங்களும் செய்கிறாங்க, பண்ணுறாங்க. மக்கள் மத்தியில் நல்லா அவங்க சொந்த தொகுதி ஆயிடுச்சு, அதனால குடும்பம் திமுக தான். டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே. அவங்க டிஎம்கே. எதனால? அவங்க பண்ண ஆட்சி நல்லா இருக்கிறதுனால. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? போன தடவை டிஎம்கே. எப்பவுமே டிஎம்கே. சரி, சட்டமன்ற தேர்தலில் திமுக, அதிமுக, தாவேகா, விஜய். எதனால? புதுசா ஒருத்தர் வந்தா நல்லா இருக்குமே யோசிக்கிறேன். மாற்றம் எதிர்பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு ஆதரவு? இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆதரவு. இந்த டைம் விஜய்க்கு. சட்டமன்ற தேர்தலில் உங்க ஆதரவு யாருக்கு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டி. யார் ஆட்சி பண்ணலாம்? உங்க ஆதரவு யாருக்கு? இருந்த ஆட்சியே வரக்கூடாதுன்னு நாங்க புதுசா ஒரு ஆட்சி வரணும், ஆட்சி மாறணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கறோம். ஆட்சி மாதிரி யார் வரணும்? விஜய் வரணும்னு நாங்க. விஜய் புதுசா ஒருத்தர் வர்ற, அவரும் நல்லா மக்களுக்காக நிக்கிறாரு. புதுசா ஒருத்தர் வரட்டுமே, ஆட்சி ஒரு மாற்றமா இருக்கட்டுமே. இதுக்கு முன்னாடி யாருக்கு சப்போர்ட்? போன தடவைலாம் நாங்க ஏடிஎம்கே தான். இந்த டைம் விஜய்க்கு சப்போர்ட். இந்த முறை விஜய்க்கு தான் சப்போர்ட். நீங்க உங்க சப்போர்ட் யாரு? ஓட்டர் ஐடி இருக்குதான் எல்லாருக்கும். உங்க சப்போர்ட் யாருக்கு? எதனால விஜய்? விஜய் தான் வரணும். நாங்க விஜய் ஃபேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா? இல்ல நாங்க 3 டைம் போட்டோம். போன டைம் யாருக்கு போறீங்க? ஏடிஎம்கே. இந்த டைம் சேஞ்ச் பண்ணி பாக்குறீங்களா? ஆமா. சரி, ரெண்டு பேருமே டிவிகே. அதுல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுக, அதிமுக இருக்கு, விஜய், தாவேகா, நாம் தமிழர், சீமா. நீங்க யாரு வந்தா நல்லா இருக்கீங்க? வர தேர்தல்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? நீங்க யாரு ஆட்சி பண்ண? நாங்க வந்து அம்மா வச்சு. எதனால? நாங்க அப்பல இருந்து அவங்களுக்கு தான் போடுவோம். ஆமா, ஆரம்ப எம்ஜிஆர் ஆட்சியில இருக்க மாதிரி அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். உங்க சப்போர்ட் யாருக்கா இருக்கும்? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. உங்க சப்போர்ட் ஏடிஎம்கே. எதனால? தேமுதிக. விஜயகாந்த். விஜய் தேமுதிகவா? ஏன், எதனால? அவர் ரொம்ப பற்று. அவர் நம்ம கேப்டன். அவர் இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி ரெட்டலை இது உதயசூரன் போட்டோம். இப்போதைக்கு தேமுதிக தான் ரெட்டலை. தேமுதிக பிரேமலதா அவங்க வந்தா ரெட்டலைக்கு போட்டுருவோம். ரெட்டலையில இல்ல அவங்க இல்ல, வந்தால் கூட்டணிக்கு வந்தால் ரெட்டலைக்கு போடுவோம். சரி, ஓட்டர் ஐடி இல்ல இருக்கு ப்ரோ. எப்படி எடுத்துருவேன், அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் வரல. அது வரலன்னா நீங்க டிவிகே தான். அதனால அவங்க வந்து ஆட்சி மாறினா நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி யாருக்கு? இதுக்கு முன்னாடி நான் சப்போர்ட் பண்ண ஏடிஎம்கே. இந்த டைம் டிவிகே. வேற யாருக்கும் ஓட்டர் ஐடி இல்லையா? வணக்கம். தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் வணக்கம்.
வர சட்டமன்ற தேர்தலில் வந்து யார் ஜெயிக்கிறாங்கன்னா இந்த பொதுவாகவே தமிழ்நாட்டுக்கு பொதுவாகவே ஒன்று ஆளுங்கட்சி டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே இரண்டு தான் மாற்றி மாற்றி வருவாங்க. இப்போ இடையில வந்து விஜய் வந்திருக்காருங்க. அது வந்து அவர் வந்து யாரோட கூட்டணி வைக்கிறாரு என்னன்னு நமக்கு தெரியாதுங்க. அவரை பற்றி நம்ம பேச விரும்ப முடியாது. நம்ம மெயினு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நல்ல உதவிகளை செஞ்சிருக்காரு. மக்களுக்கு இப்போ காலேஜ் பிள்ளைங்களுக்கு கணினி கூட கொடுத்துருக்காரு. இப்போதான் கொடுக்க சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கிடையாது. எலெக்ஷன் அவர் தான் சொல்லியிருக்காப்புலாம், எதுவும் கிடையாதுங்க. இதே ஏடிஎம்கே இடத்துல வந்து அவரு எடப்பாடி கொடுத்துருக்காரு. எல்லா +1 பிள்ளைங்களும் சைக்கிள் கணினி எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ இந்த 4 வருஷம் பீரியட்ல வந்து ஆட்சி வந்திருக்கு. இதெல்லாம் அவங்க செய்யவே இல்லை. ஆனால் கல்வித்தொகை செஞ்சிருக்காங்க. எல்லாருக்கும் செய்யலை, இதே முடிஞ்சளவு செஞ்சிருக்காங்க. ஆனால் சொல்றாங்க, அதை நாங்கள் நம்பல. இருந்தாலும் இப்போதைக்கு காலகட்டத்துக்கு வந்து இப்போ 2026 வந்து டிஎம்கேயா தான் ரெண்டும் தான் வரும். ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று வரும். இது உண்மை. நாங்க வந்து பக்கா டிஎம்கே. நாங்க வந்து வேற கட்சி குறை சொல்லக்கூடாது. நாங்க கட்சியில் உள்ள டிஎம்கே தான் சொல்ல முடியும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் வருவாங்க நினைப்போம். ரெண்டாவது அவரு மேலும் சரி குற்றச்சாட்டு இருக்குங்க. அந்த ஏழை விவசாயிகளுக்கு டெல்டா மாவட்டம் 4-5 மாவட்டம் இருக்கு. திருவாரூர், நாகை, மாயாவரம், தஞ்சாவூர் டெல்டா மாவட்டத்துக்கு இன்ன வரைக்கும் 4 கால வீட்டில் வந்து எலெக்ஷன் ஆட்சிக்கு வந்ததுக்கு ஒரு நிவாரண உதவி ஒன்றுமே வரவே இல்லை. இதே அந்த ஏடிஎம்கே ஆட்சியை சொல்லக்கூடாது. அவங்க நிவாரண புயலுக்கும் நல்லா நிவாரணம் கொடுத்தாங்க, போனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அதே மாதிரி செஞ்சவங்க இப்போ டிஎம்கே அடுத்த செய்யலானா அது ஒரு குழந்தை எங்களுக்கு. அவங்க என்ன செய்யறாங்கன்னா பாலம் கட்டுறது, ரோடு போடுறது, இதுதான் பாக்குறாங்க கொஞ்சம். மற்ற ஏழை விவசாயிகளை பத்தி அவங்க நினைச்சு பார்க்க மாட்டாங்க. வேற எதுவும் குற்றச்சாட்டு அவங்க மேல கொண்டு வரலன்னா ஸ்டாலின் நல்லதான் செய்யறாரு. ஒன்றும் தப்பு கிடையாது. வணக்கம். டிஎம்கே தான். எதனால? அதான் இப்போ போய்கிட்டு இருக்கு. நல்லா எலெக்ஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஆமா, எப்பவுமே டிஎம்கே. எப்பவுமே டிஎம்கே தான். சரி, ஓகே. இதுல உங்க ஆதரவு யாருக்கு? திமுக, அதிமுக, தாவேகா, விஜய், நாம் தமிழர்? விஜய். எதனால? அவர் வந்து நல்லது செய்வாருங்க. திருவாரூர் என்ன அநியாயமா கிடக்க பாருங்க. அவர் தொகுதிங்க இது. நாங்க நடந்து போற தொகுதியை பாருங்க எப்படி இருக்கு. அதனால நாங்க பாமக உள்ளவங்க. இந்த வாட்டி ஆதரவு வந்து தாவாக்கு தான். எங்க ஓட்டு எல்லாமே தாவாக்கு தான். எல்லாருக்கும் நான் சொல்லியிருக்கேன். புதுசா வரணும் சார். புதுசா மாற்றம் சுரண்டவனே சுரண்டிட்டு இருக்க கூடாது. மாற்றம் வேணும். தமிழ்நாட்டில் வந்து அவர் முதலமைச்சர், அவங்க அப்பா முதலமைச்சர், பையன் முதலமைச்சர், பேர முதலமைச்சர். தொகுதி வந்து பாருங்க, இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க. எதனால எங்க புதுசா வராங்க செஞ்சது? இதுக்கு முன்னாடி டிஎம்கே. இந்த டைம் டிவிகே. ஆமா, சரி. டிஎம்கே, டிவிகே, என்டிகே. உங்க சப்போர்ட் யாரு? எனக்கெல்லாம் சப்போர்ட்லாம் யாரும் கிடையாது. நீங்க யாருக்கு ஆட்சி வந்தா நல்லா நினைக்கிறீங்க? உங்க ஓட்டு யாருக்காக? யாருக்கு ஓட்டு போட்டாலும் சரிங்க, ஏழைப்பட்ட மக்களுக்கு யாருமே செய்ய மாட்டாங்க. இருக்கப்பட்டவங்களுக்கு தான் காசு போய்கிட்டு இருக்கு, வந்துகிட்டு இருக்கு. நாங்கெல்லாம் வந்து இந்த மாதிரிக்கு தண்ணியில கிடக்குறோம், கூரை வீட்டில் இருக்கிறோம். ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு வாங்குற அன்னைக்கு தான் யாருமே வராங்க ஒழிஞ்சு, அதுக்கப்புறம் ஓட்டு போட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே வர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரிக்கு தண்ணியில தான் நாங்கள் கிடக்குறோம். ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறதுக்கு, ஓட்டு கேட்கறதுக்கு அந்த டயத்துக்கு தான் வந்து மக்களை கவர் பண்றாங்க. பாக்கிய நேரத்துல மக்கள் தண்ணியில கிடக்க போகுது வருதுன்னு யாருமே வர மாட்டாங்க. நான் தட்டுரிச்சா ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். என் வீட்டை வந்து பாருங்க, இந்த மாதிரிக்கு தண்ணியில தான் நான் கிடக்குறேன், கூரை வீட்டுல. இன்னைக்கு மழை பெஞ்சாலும் சரி, இந்த படுதா வாங்கி போட்டுக்கிட்டு இந்த தண்ணியில தான் படுத்து கிடக்குறேன். நீங்க வேணா வாங்க, என் வீட்டை காமிக்கிறேன், நீங்க பார்த்து நீங்க அனுப்பிச்சி விடுங்க, முதலமைச்சருக்கு அனுப்பிச்சி விடுங்க. யாருமே சரி, உண்மையதான் சொல்றேன், பொய்யெல்லாம் பேச மாட்டேன். நான் தட்டுரிச்சாதான் ஓட்டுறேன், பொய்யெல்லாம் பேச மாட்டேன். ஓட்டு கேட்கக்குள்ளதான் எல்லாமே வந்து அப்படி இப்படின்னு அணைக்கிறாங்க, போறாங்க, வராங்க. ஏன்னா ஓட்டு வாங்கி முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருமே வர மாட்டாங்க. முதலமைச்சரும் வர மாட்டாங்க, அவங்க எம்எல்ஏவும் வர மாட்டாங்க, யாருமே வர்றது கிடையாது. அவங்க ஜெயிக்கணும், அவங்க சம்பாதிக்கணும், அவ்வளவுதான். உண்மையதான் நான் சொல்றேன், பொய்யெல்லாம் பேசல. ஓகே.